வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு நிதியுதவி வெளியான முக்கிய தகவல். தேர்தல் நடத்துவதில் நிதி பிரச்சினை இல்லை, முறைமை மாற்றமே அவசியம். அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் பலி எண்ணிக்கை 31 உயர்வு. இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. இலங்கையில் பயணிகளை ஏற்றி செல்ல ட்ரோன் சேவை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். அரசு ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. சிகரெட் வரி குறைப்பால் 25 பில்லியன் ரூபாய் இலங்கைக்கு வருமான இழப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் 200 பேரிடம் வாக்குமூலம். தொடர்பான விரிவான செய்திகள். ஊழியர் நம்பிக்கை நிதிய சபை கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் அங்கத்தவர்களின் பிள்ளைகளுக்காக நிபுணதா சவிய எனும் புதிய நிதியுதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் வரையான நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடன் அல்ல, மீளச் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் தேசிய தொழிற்கல்வி தொகுதி நிலை 3, 4 மற்றும் 5க்கு உட்பட்ட 100 தொழிற்பயிற்சி பாடத்திட்டங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் பயன்பெறலாம். மாணவர்களை திறன் மிக்கவர்களாக உருவாக்கி உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். எனவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர் இந்த நிதியுதவியை குறித்த விரிவான தகவல்களை www.etfb.lk என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். தேர்தலை நடத்துவது நிதியில்லை என தெரிவிக்கப்படும் கருத்துக்களில் உண்மையில்லை என அமைச்சர் நலிந்த ஜேதிச திட்டவட்டமாக தெரிவித்தார். தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி அரசாங்கத்திடம் கையிருப்பில் உள்ளதாகவும், நிதி பற்றாக்குறை ஏற்படுமாயின் இடைக்கால ஒதுக்கீட்டின் ஊடாக அதனை ஈடு செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் நடாத்துவதற்கு பணம் தடையாக இல்லை, மாறாக புதிய தேர்தல் முறைமையினை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்குவது தொடர்பான சிக்கலே பிரதானமாக உள்ளது. நிவாரண பணிகளுக்காக 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு தேர்தலை நடத்துவதற்கு அதிகபட்சமாக 15 பில்லியன் ரூபாவே தேவைப்படும். அந்த சூழலில் தேர்தலுக்கான நிதியை ஒதுக்க அரசாங்கம் எப்போதும் தயாராக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பொது தேர்தலோ எந்த ஒரு தேர்தலும் திடீரென அறிவிக்கப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ளும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. தேர்தல் முறைமை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் வகையில் எந்த நேரத்திலும் தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். இதன்படி குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 31 உயர்ந்துள்ளது. சம்பவத்தில் 25 மற்றும் 39 வயதுடைய சிறைச்சாலை அதிகாரிகளே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஹவுமன் பே போன்ற அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் பண பரிமாற்ற தளங்களை போன்று போலியாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளங்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் குறித்து போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். இவ்வாறான போலியான தளங்கள் மற்றும் செய்திகள் மூலம் பொதுமக்களின் பணம் மோசடி செய்யப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசாங்க சேவைகளுக்கான கட்டணங்களை செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஹவுமன் பே தளத்தை போலவே போலியான இணையதளங்களை மோசடி கும்பல்கள் உருவாக்கியுள்ளன. இவ்வாறான தளங்கள் மூலம் வாகன போக்குவரத்து அபராதங்களை செலுத்துமாறு மக்களை ஏமாற்றியுள்ளனர். மேலும் இலங்கை போலீசாரின் பெயரில் போலி குறுஞ்செய்திகளை அனுப்பி வாகன உரிமையாளர்கள் ஏதோ ஒரு போக்குவரத்து குற்றத்தை செய்துள்ளதாகவும் அபராதத்தை உடனே செலுத்துமாறும் கூறி போலியான இணைய இணைப்புகளை வழங்குகின்றனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து அபராதங்கள் பொதுவாக அந்த இடத்திலேயே வாகன ஓட்டுநர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதன் பின்னரே வழங்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற சந்தேகத்துக்குரிய குறுஞ்செய்திகள் அல்லது இணையதளங்கள் தொடர்பில் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எவ்வித பண பரிமாற்றத்தை செய்யும் முன்பும் அவற்றின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்ட ஆளில்லா விமான சேவையை சோதனை செய்வதற்கான திட்டங்களை சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் அறிவித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் தமிந்த ரம்புக்வெல்ல இந்த முன்னெடுப்பு ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும் இது விமான போக்குவரத்தை நவீனமயமாக்குவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ட்ரோன் விமானமும் 6 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்தில் இதுபோன்ற திட்டங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புறப்படும் பயணிகள் முனையத்தின் கொள்ளளவை விரிவுபடுத்தும் தொடர்பான ஒப்பந்தத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் இந்த திட்டத்தினை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய வளாகத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் பயணிகளின் கொள்ளளவை அதிகரிப்பது மற்றும் வசதிகளை மேம்படுத்துவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் புதிய கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் அதில் பயணிகளை பரிசோதிப்பதற்கான 36 புதிய கவுண்டர்களை நிறுவுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் முனையத்திலிருந்து நேரடியாக விமானங்களுக்கு செல்வதற்கான 6 புதிய நுழைவாயில்களும் இதன் கீழ் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முழு திட்டத்தின் கொள்முதல் செயல்முறையை முன்னெடுப்பதற்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் பொருத்தமான ஒப்பந்ததாரரை தெரிவு செய்வதற்கான சர்வதேச போட்டித்தன்மை வாய்ந்த கொள்முதல் முறைகளுக்கு அமைய ஏலங்கள் கோரப்பட்டுள்ளன. அதற்கு அமைவாகவே பெறுமதிசேர் வரி தவிர்த்து 7.26 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் 3.77 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த ஒப்பந்தத்தை குறித்த நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசு ஊழியர்களின் அக்ரகாரா காப்புறுதி தரவுத்தளத்தை புதுப்பிப்பது குறித்து தேசிய காப்புறுதி நம்பிக்கை நிதியத்தின் தலைவர் விசாகா பனசிங்க முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி அக்ரகாரா காப்புறுதி தரவுத்தளத்தை புதுப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் ஜூலை 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அனைத்து அரசு ஊழியர்களும் தங்களது விவரங்களை விரைவாக புதுப்பிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஓய்வூதியத்துக்கு தகுதி பெற்ற அரசு மற்றும் மாகாண அரசு சேவையை சேர்ந்த சுமார் 9 லட்சம் பேர் இக்காப்புறுதியின் நேரடி பயனாளிகளாக உள்ளதுடன் இவர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து சுமார் 30 லட்சம் பேர் இதன் கீழ் பயன்பெறுகின்றனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார அமைப்பு சிகரெட்டுகளின் சில்லறை விலையில் குறைந்தபட்சமாக 75% வரியாக விதிக்க வேண்டும் என பரிந்துரைக்கின்றது. இலங்கை இறுதியாக 2018ஆம் ஆண்டில் இந்த இலக்கை நெருங்கியது. ஆனால் அதன் பின்னர் அந்த இலக்கை தக்கவைத்து தவறியதுடன் 2025ஆம் ஆண்டு முதல் வரி பங்கு 67% குறைந்துள்ளது. சிகரெட்டுகளுக்கான வரிகள் உலக சுகாதார அமைப்பின் தர நிர்ணயத்தை விட குறைவாக விதிக்கப்பட்டதன் காரணமாக 2025ஆம் ஆண்டு முதல் இலங்கை அரசாங்கம் 25 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான சாத்தியமான வரி வருமானத்தை இழந்துள்ளது. நிதி இழப்புகளை நிமிட அடிப்படையில் கண்காணிப்பதற்காக வெரிட்ரே ரிசர்வ் நிறுவனத்தால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த சிகரெட் வரி கசிவு கண்காணிப்பான் என்ற புதிய இணையவழி டாஷ்போர்ட் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் இதுவரையிலும் 200 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். மேலும் நீர்கொழும்பிலிருந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுப்பதாக கூறிய அமைச்சர் சர்வதேசத்தின் மத்தியில் நாட்டின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக சிலர் திட்டமிட்டு வதந்திகளை பரப்புவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.